லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நில்லுமா. என்ன பாக்குற? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. அப்பா கிட்ட அதே கோபத்தோடையும் வெறுப்போடையும் தான் பேசுற. ஆனா அப்பாவோட டிஸ்சார்ஜுக்கு நீ பணம் கொடுக்கற. யாரோ 2-3 பேர் அப்பாவை பத்தி ஏதோ பேசிட்டாங்கன்னு அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்ட. மத்தவங்க கிட்ட அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறேன்னா நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். அது ஏமா நீ வெளிப்படையா ஒத்துக்கவே மாட்டேங்கிற? இன்னும் அவர் மேல நீ பழைய கோவத்திலேயே இருக்கிற மாதிரி ஏன் நீ நடிக்கிற? நான் நடிக்கவும் இல்ல, அவரை ஏத்துக்கவும் இல்ல. நான் பேசினது நீதான் வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்க. அவரு நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறத பத்தி அவங்க எல்லாம் மோசமா பேசினாங்க. என்ன என் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க பேசினேன். நான் அவங்களோட சண்டை போட்டது நம்ம குடும்பத்துக்காக, அந்த ஆளுக்காக இல்ல. சும்மா மழுப்பாதமா. அவரை பத்தி தப்பா பேசினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு நீ கடைசியா ஆவேசப்பட்டத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படி பேசினதுக்கு இப்ப என்ன விளக்கம் என்கிட்ட சொல்ல போற? இத பாரு, நான் சொன்னதை தெளிவா கேட்டு உனக்கு என்ன குழப்பம் இப்போ? அந்த மனுஷன் அவருன்னு சொன்னனே தவிர ஏன் புருஷன்னு சொல்லலையே. அப்படின்னா நீ அவரை 3வது மனுஷனா தானே பாக்குற? சரி, யாரோ ஒரு 3வது மனுஷனை பத்தி தப்பா பேசினா உனக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது? அவர் 3வது மனுஷனா இருந்திருந்தா மட்டும் நான் அமைதியா தான் வந்திருப்பேன். ஆனா என் 3 பொண்ணுங்களுக்கும் அப்பாவும் அவர்தான். என் புருஷங்கிற உரிமை மட்டும் அவருக்கு இருந்திருந்தா அவரை நான் இந்த வீட்டுல சேர்த்திருக்கவே மாட்டேன். அவர் உங்களோட அப்பாங்கிற உரிமையில தான் இந்த வீட்டுல தங்கட்டும்னு நான் இடம் கொடுத்தேன். என் பொண்ணுங்களோட அப்பாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது மயில. என் புருஷ மானத்தை காப்பாத்தணும், அவரை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க சண்டை போடல. என் பொண்ணுங்களோட அப்பாக்கு ஒரு அசிங்கம்னா அது என் பொண்ணுங்களுக்கும் அசிங்கம் தான். நான் பெத்த பொண்ணுங்க எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் அவளுங்க கிட்ட அங்க நின்னு சண்டை போட்டேன். அந்த ஆளு ஒரு அப்பாவா என் பொண்ணுங்களுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காரு, அது வேற. ஆனா உங்க அப்பாவா அடைக்கலம் கேட்டு வந்தவரோட நோக்கத்தை அவங்க கேவலப்படுத்தினது எனக்கு பிடிக்கல. ஒரு அம்மாவா அதை தடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு புருஷனா ஒரு அப்பாவா அவரு கடமைய தவறி இருக்காரு. ஆனா ஒரு அம்மாவா நான் என்னைக்குமே என் கடமையில தவறக்கூடாது, நான் தவறவும் மாட்டேன். அதனாலதான் அவங்க கிட்ட அவ்வளவு கோவமா பேசி அவங்க வாயை அடைச்சேன். இத பாரு, அவருக்கு ஆதரவா பேசினதுனால நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க அப்பாவை ஏத்துக்கிட்டேன்னு முட்டாள்தனமா யோசிக்காத. உரிமையா கோவப்படுறது வேற, நியாயத்துக்காக கோவப்படுறது வேற. நான் அங்க நியாயத்துக்காக தான் குரல் கொடுத்தேன். இதே பிடிவாதத்தோட இன்னும் எவ்வளவு நாள்மா நீ இருக்க போற? உன் மனசுல இருக்கிற காயம் எப்பதான் ஆறும்? ஆறாது மயில. ஏன்னா என் வேதனை அப்படி. அந்த மனுஷன் ஒரு அப்பாவா ஒரு குடும்பமா உங்க கூட இருந்ததில்ல. அப்பா இல்லங்கிற குறைய தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த ஆள் பேசின வார்த்தைகளை நான் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லைன்னு அறுத்து போட்டு வந்த உறவு. என்னோட கண்ணீராலேயோ வார்த்தைகளாலேயோ அந்த வேதனையை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. விதி மறுபடியும் அந்த ஆளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விளையாட பாக்குது. இந்த பார், அந்த ஆளுக்காக நான் வந்ததும் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டினதும் பாசத்துல இல்ல, வெறும் பரிதாபத்தான. கையில அப்பா, என் உடம்பு தான் ஓரளவுக்கு தேறிடுச்சுல்ல, நீ உன் வீட்டுக்கு போகலாம்ல. உன் புருஷன் காசியோட வாழ்ற வழியை பாருமா. இல்லப்பா, நீங்க தான் அப்பாங்கிறதே இப்பதான் தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிறேனேப்பா. என்னை பார்த்துக்க தான் மயில் இருக்கலாமா. நீ என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உன்னை விரட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு காசியும் அவங்க அக்காவும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீ இங்கேயே ரொம்ப நாள் இருந்தால்
அதையே காரணமாக வச்சு திட்டம் போடுவாங்கம்மா. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுடா. அதனால தான் உடனே உன்னை கிளம்ப சொல்கிறேன். கையில் ஏன் கண் கலங்குற? உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னதுக்காக வருத்தப்படுற? சரி, ஒரு 4-5 நாள் என் கூட இருந்துட்டு போ. 4 நாள் இல்லப்பா, இன்னும் 4 மாசம் கழிச்சு போனாலும் அந்த வீட்ல என்ன ஏத்துக்க மாட்டாங்கப்பா. ஆமாப்பா, என்ன மொத்தமா வெட்டி விட்டுட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? வீட்டுல என்னதான் நடந்துச்சு? உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு வெற்றியோட அம்மா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்தாங்கப்பா. உன் அப்பா எங்க சாவ கிடக்குறான். அந்த மனுஷன் சாகிறதுக்குள்ள கடைசியா ஒரு வாட்டி பார்த்துருப்போம். இப்ப இந்த வீட்டை விட்டு போறவ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. காசிக்கு உனக்கு மன புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. அடி பாவி, இந்த கல்யாணம் இங்கதான் வந்து முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் இது வேணாம் வேணான்னு நான் கதறிட்டு இருந்தேன்டி. நீயும் இந்த மனுஷனும் சேர்ந்து கையிலோட கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கல்ல, கடைசியில நான் சொன்ன மாதிரி இவ்வளவு வாழ வெட்டியா வந்து நிக்கிறா பாத்தியா? சுசீலா, நீ ஒன்றும் கவலைப்படாத. கஸ்தூரியும் அவங்க அக்காவும் இறக்கமே இல்லாத ராட்சசிங்க. சொத்து அவங்க பேருக்கு மாறிடுச்சுல்ல. நானும் உடம்பு முடியாமல் படுத்துட்டேன். அவளுகளை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற திமிரில் தான் ஆடுறாளுங்க. கையில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லை, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு தான். என் உடம்பு கொஞ்சம் தேறட்டும், உன்னை அந்த குடும்பத்தோட நான் சேர்த்து வைக்கிறேன். அதட்டி உருட்டி சேர்த்து வைக்கலாம், ஆனா சேர்த்து வாழ வைக்க முடியாது. சொத்து எப்ப கை மாறிச்சோ அப்ப இவரையே மதிக்காம வெளியில துரத்திட்டாங்க. இவரையே துரத்தி அடிச்சவங்க இவர் வார்த்தையை மட்டும் மதிப்பாங்களா? என் பொண்ணுக்கு பெரிய வசதியா வாழனாலும் பரவாயில்ல, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது தாண்டி என் ஒரே ஆசையா இருந்துச்சு. அந்த சின்ன ஆசைய கூட என்னால நிறைவேற்ற முடியல. ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணி மலரோட வாழ்க்கை சுகப்படல. உன்னை திருட்டுத்தனமா கட்டிக்கிட்டு ஜீவா இப்ப நீ வேணான்னு உன்னை விட்டு விலகி போயிட்டாரு. கையில ஏமாத்தினவர் இவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தி கூட நிம்மதியாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. நான் இத்தனை வருஷம் போராடினதுக்கு இதுதான் பலனா? இவ்வளவு காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு மயிலு? நீங்க 3 பேருமே இப்படி வாழ்க்கைய தொலைச்சிட்டு திரும்ப இந்த அம்மா கிட்டே வந்து சேர்ந்துட்டீங்களே. நான் பெத்த பொண்ணுங்களோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என் சந்தோஷம், என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் உங்களுக்காக பட்ட கஷ்டம் அத்தனையும் வீணா போச்சு. என் பொண்ணுங்களை கரை சேர்க்க முடியாம நான் தோத்து போயிட்டேன். என்னம்மா இதெல்லாம்? நீ இப்படி உடைஞ்சு போய் பேசினா எப்படிமா? இப்ப நாங்க 3 பேரும் கஷ்டத்துல இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இது எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா, எல்லாமே மாறும். அம்மா, நீ ஆசைப்படுற மாதிரி நாங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வோம். எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படுற காலம் சீக்கிரமே வரும். அழற குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி நீ எனக்கு ஆறுதல் சொல்லாத மயிலு. யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா ஒண்ணு முட்டாள் இல்ல. என் பொண்ணுங்க வாழ்க்கையில எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இனிமே நான் செய்யறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. மிச்சம் இருக்கிற காலம் முழுக்க உங்களை பார்த்து பார்த்து நான் அழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. இத்தனை வருஷம் நான் தனியா நின்னு கஷ்டப்பட்டு சாதிச்சது உங்க 3 பேருக்கும் வாழ வெட்டிங்கிற பட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடி உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறதுக்கு பதிலா அன்னைக்கே உங்க 3 பேரையும் கொண்டுட்டு நானும் செத்துருக்கேன். அம்மா, திரும்ப திரும்ப நீதான் தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. எந்த துணையும் ஆதரவும் இல்லாம நீ எங்க எல்லாரையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இப்ப நடந்துட்டு இருக்கதெல்லாம் கூட ஒரு தற்காலிகமான பிரச்சனை தான்.
அதுமே இப்ப கொஞ்ச நாள் போச்சுன்னா சரியா போயிடும். சுசீலா, மயில் சொல்றது உண்மைதான். ஒரு அம்மாவா நீ ஜெயிச்சிட்ட. புருஷன் தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் தனி ஒரு மனுஷியா இருந்து நீ சாதிச்சிட்ட. ஆனா ஒரு அப்பாவா நான் தான் தோத்து போயிட்டேன். 3 பொண்ணுங்களை பெத்தனே தவிர அவங்களுக்கு ஒரு அப்பனா நான் எதுவுமே செய்யல. ஆனா ஒரு திமிர்ல அகம்பாவத்துல என் கடமையை நான் தட்டி கழிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு மனசுல தைரியமும் இல்லாம உடம்புல தெம்பும் இல்லாத ஒரு நோயாளியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, நீங்களும் ஏன்பா இப்படி பேசுறீங்க? நான் உண்மையை தானே நான் சொல்றேன். என் 3 பொண்ணுங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ற மாதிரி என்னால் எதுவுமே செய்ய முடியலம்மா. வெளியே தான் பெரிய இன்ஸ்பெக்டர்னு பேர். ஆனால் என் பொண்ணுங்களோட பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாத நடபணமாக அடங்கி வீட்டில் படுத்துட்ருக்கேன். என் பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் இல்லை, என் பையன் விஷயத்துலையும் நான் கோட்டை விட்டுட்டேன். அவனை பொண்ணை கொலகாரிங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காளுங்க. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. சொத்தை பிடுங்கிட்டு நான் தான் கொலகாரன் எம்எல்ஏ படியை போட்டு என்னை வெளியே துரத்தி விட்டாளுங்கள்ல. மாடி, உன்னை கொல்றதுக்கும் என் வீட்டில் தான் சதி நடந்தது. அந்த சதிகளை மாட்டிக்கிட்டு தான் வெற்றியை நான் பறி கொடுத்துட்டேன். கூடவே இருந்தோம், என்னால் அதை கண்டுபிடிக்கவும் முடியல, என் பிள்ளைய காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஒரு போலீஸ்காரனாகவும் ஒரு அப்பனாவும் நான் தாமா தோத்து போய் நிற்கிறேன். அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? வெற்றி செத்ததுக்கு யாரு காரணம்? அவனோட அம்மாவும் அவ பெரியம்மாவும் தான் காரணம். மயில், உன்னை கொல்லணும்னு நடந்த ஏற்பாட்டில் தான் வெற்றி அநியாயமாக செத்து போயிட்டான். ஆனால் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்னைய குற்றவாளி ஆக்கிட்டாங்க. உண்மையான குற்றவாளி அவங்க தானப்பா. அவங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அக்கா, நீ என் கூட வாக்கா. கையில கூட்டிட்டு எங்கடி போற? நியாயம் கேட்க போறேம்மா. என் அக்கா வாழ்க்கைய அவங்க நாசம் பண்ணிருக்காங்க. என் தம்பிய கொண்டு இருக்காங்க. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அவங்க அங்க நிம்மதியா இருந்துடலாம்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காதுமா. என் அக்காவை அவங்க வீட்ல சேர்த்துக்கணும். செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனையா அனுபவிக்கணும். இது ரெண்டையும் நடத்தி காட்டாம நான் விட போறது இல்லம்மா. அக்கா வாக்கா, வாக்கா. டேய், உன் மாமா எப்படி இருக்காராம்? ஃபோன் பண்ணி ஏதாவது விசாரிச்சியா? நான் எதுக்கு விசாரிக்கணும்? அக்காவே புருஷனை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக விசாரிக்கணும்? அக்கா, ஏன்க்கா எதுக்கு அந்த ஆளு பேச்சை எடுத்து என் நிம்மதியை கெடுக்கிற? ஏதோ ஒரு நினைப்புல கேட்டேன்டி. இனிமே அந்த ஆளு பேச்சே எடுக்க மாட்டேன், போதுமா? கஸ்தூரி, வில்லங்கம் வீடு தேடி வந்திருக்கு பாரு. ஏய், உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடி? அதான் குடும்பத்தோட விரட்டி விட்டுட்டேன்ல, திரும்ப எதுக்கு வெக்க கட்டிங்க வந்திருக்கீங்க? அக்காவை இங்க விட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏய், கண்ட கழுதைங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் சத்திர சாவடி கிடையாது. முதல்ல அக்காவை கூட்டு கிளம்பு. என்னையும் என் அப்பாவையும் வேணா நீங்க இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலன்னு சொல்லலாம். ஆனா என் அக்கா கிட்ட நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவ இந்த வீட்டு மருமக. அந்த உறவை தான் அன்னைக்கே வெட்டி எரிஞ்சிட்டோமேடி. முட்டாள்தனமா பேசாதீங்க. ஊரறிய உங்க தம்பி என் அக்கா கழுத்துல தாலிய கட்டியிருக்காரு. அவரோட குழந்தை என் அக்காவோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இந்த உறவை வெட்டி எரிஞ்சிட முடியாது. ஏய், என்னது? என்ன சொன்ன? தம்பியோட குழந்தை இவ வயித்துல வளருதா? ஏய், முதல்ல போய் வாயை கழுவு போ. எவனுக்கோ பெத்துக்க போற குழந்தைக்கு இவன் இன்ஷியல குடுக்கறதுக்கு இவனா இழிச்ச வாயனா? ஏங்க இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? உங்களை மாதிரி என் அக்காவும் ஒரு பொண்ணு தானே. உங்க தம்பி தான் காதலிக்கிறதா சொல்லி இவளை ஏமாத்திருக்கான். இவ வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கான்.
புத்திமதி சொல்லி திருத்தாம நீங்களே இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏய், இப்படி ஒரு முறை கெட்டவள ஏன் தம்பி தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறியே? உனக்கு முதல்ல மனசாட்சி இருக்காடி? வேணாங்க, என் அக்காவோட கேரக்டரை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவியா? எங்க சுடு பாக்கலாம், சுடு. அக்கா, எதுக்கு இதுங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய் காசி, இதுங்க ரெண்டே அடிச்சு விரட்டுறா. விரட்டுறா? என் அக்கா மேல கைய வச்ச தொலைச்சிடுவேன். ஏற்கனவே என் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கல, போலீஸ் அடினா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. மாமனார் கிட்ட அடி வாங்கினது போதாதுன்னு இப்ப மச்சினச்சிக்கிட்டயும் அடி வாங்க போறியா? ஏய், என்னடி ஓவரா மிரட்டுற? உங்க அப்பா துப்பாக்கிய காட்டி மிரட்டி தாலியை கட்ட வச்சாரு இவனை. இப்ப நீயும் அதே வழியில போய் உங்க அக்கா வாழ வைக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. நான் ஒண்ணு இங்க யாரையும் மிரட்ட வரல. என் அக்கா வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னடி என்ன சொல்ற? உன் அக்கா ஒரு ஒழுக்கம் கிட்ட கழுத, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லை மீறி எவன் கூடயே பழகி கர்ப்பமாயிட்டா. அந்த பரதேசி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை இவளுக்கு கட்டி வை. ஏன் தம்பி எதுக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு தொந்தரவு பண்றாங்க? என் அக்காவோட கர்ப்பத்துக்கு காரணம் உங்க தம்பிதான். அதுக்கு என்னடி ஆதாரம்? இவன் இவள நேர்ல கூட பார்த்தது இல்ல, போன்ல தான் பேசியிருக்கான். அதுக்கே இவன் கூப்பிட்டது இவ ஓடி வந்திருக்கிறா. இவ யோகியத இதுலயே தெரிஞ்சிடுச்சுல்ல. போன்ல பேசினதுக்கே கூப்பிட்டது ஓடி வரான்னா, நேர்ல பார்த்து பேசனவனோட இவ எப்படியெல்லாம் பழகிருப்பா. இவ எப்படி வேணாலும் பழகி இருக்கட்டும்க்கா. எத்தனை பேர் கூட பழகி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? காசி கடைசியா சுத்துனதுனால ஈஸியா அவன் மேல பழிய போட்டு அவனை கட்டி வச்சுட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குடி. ஒருத்தங்கிட்ட மட்டும் பழகுனா இவன் தான் அப்பன்னு சொல்லிக்கலாம். 4-5 பேர் கூட பழகுனா இதுல யார் அப்பன்னு அவளுக்கே தெரியலையே. அதாண்டி காசிதான் கர்ப்பத்துக்கு காரணம்னு உடனே கை காட்டிட்டா. போது நிறுத்துங்க. வாய் கூசாம எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? ஏய், தப்பு செஞ்ச உனக்கே உடம்பு கூசலங்கிறப்போ எங்களுக்கு என்னத்துக்கடி வாய் கூசணும்? நான் தப்பு செய்யல. நான் பழகுனது, காதலிச்சது, பொண்டாட்டியா வாழ்ந்ததெல்லாம் இவன் கூட தான். அதுக்கெல்லாம் இவன் மட்டும் தான் சாட்சி. இங்க பாரு காசி, உன் மேல இருக்க காதலாலதான் என் அக்கா உன்னை நம்பி வந்தாங்க. உன் மேல இருக்க நம்பிக்கையிலதான் தன் வாழ்க்கையவே உன்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த நம்பிக்கைய கொண்டு என் அக்காவை ஏமாத்திடாத. இங்க பாரு, இது வரைக்கும் போனது எல்லாத்தையுமே விட இப்பவாது உண்மையை ஒத்துக்கோ. உண்மையை ஒத்துக்க வேண்டியது நான் இல்ல, உன் அக்கா தான். அந்த 4-5 பேர்ல குழந்தைக்கு அப்பா யாருன்னு இவ தான் முடிவு பண்ணும். இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னுட வேண்டாம் உன்னை. மயிலு, விடு மயிலு. இப்படி ஒரு அயோக்கியனை காதலிச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். காதலிச்ச பொண்ணை பத்தி தப்பா பேசுற இவன் மனுஷனே இல்ல. இவனெல்லாம் உருகி உருகி நான் காதலிச்சேன் பாரு. அத நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஒருவருப்பா இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடி வாழ்க்கை கூடுன்னு இவங்கிட்ட வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க? இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. சனிய ஒளிஞ்சதுன்னு நாங்களும் நிம்மதியா இருந்துட்டு போவோம்ல. அப்படியெல்லாம் எங்களால விட்டுட்டு போக முடியாது. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம எங்களால இங்க இருந்து நகர முடியாது. நீங்க என்னதான் வளைச்சு வளைச்சு கேட்டாலும் எங்க பதில் ஒண்ணுதான். இவளுக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. இவன் வாழ்க்கையிலே இடம் இல்ல. இங்க பாரு, நீ போலீஸ்ங்கிற கட்ஸ்ல பேசினாலும் சரி, அவ கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி, இவளை நாங்க ஏத்துக்கிறதா இல்ல. மரியாதையை அவளை கூட்டிட்டு கிளம்பிடு. இல்லனா இதை விட மோசமா அசிங்கப்படுவேன். சே போங்க. மயிலு, வேணாம் மயிலு. இதுக்கு மேலே இங்க நின்னு அசிங்கப்பட வேண்டாம். எப்ப இவன் என்னை பத்தி தப்பா பேசினானோ அப்பவே என் மனசு விட்டு போச்சு. நியாயம் கிடைக்கலன்னு தெரிஞ்சும் எதுக்கு மேல மேல அவமானப்படணும்? நீ வா போலாம். என்னத்துக்கு முறைச்சுக்கிட்டு இருக்கிற? அதான் உங்க அக்கா கூப்பிடுறால, கிளம்பு. நான் உங்க எல்லாரையும் நிம்மதியா இருக்க விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்துதான் என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்க. என் தம்பியையும் கொண்டு இருக்கீங்க. அந்த
பாவத்துக்கெல்லாம் சேர்த்து நான் உங்களை தண்டிக்காம விட மாட்டேன். அதை தாண்டி நானும் சொல்றேன். உனக்கு வச்ச குறியில அநியாயமா என் பையன் செத்து போயிட்டான்டி. அதுக்கு பழிக்கு பழி வாங்காம என் மனசு ஆறவே ஆறாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோட அழிச்சு என் பையனுக்கு நான் படையல் போடல, என் பேரு கஸ்தூரி கிடையாதுடி.